ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. எஸ். ஸோ என்ன சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு இந்த மோர் கலக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணுற டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்படா சாப்பாடு ரெடி ஆகும், வேலைக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சிலிண்டர் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி சாப்பாடெலாம் போட்டுட்டு இது வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு இளநியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியல, ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதே நல்லா தான் இருந்தது. பட் லைஃப்பில் நிறைய நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறப்போ, இல்லாதப்போ அதை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும். இது ஆல்ரெடி ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருந்தது. அப்புறமா போயிட்டு ஹேர் கட் பண்ணலான்னு போயிட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வேறு யாருக்கோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1 மணி நேரம் கழித்து வர சொன்னாங்க. ஸோ அந்த 1 மணி நேரம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்படியே பார்க் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பார்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எதுவும் இல்லை அங்கே பார்க்குற அளவுக்கு. பட் அந்த பேர்ட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லேக் தான் இது, பார்க் கிடையாது. லேக் இருக்கும், அதை சுற்றி நம்ம நடக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருந்தது. ஜூம் பண்ணி என்ன சிலைன்னு பார்த்தேன். நம்ம தான் சிங்கிளாக இருக்குன்னு பார்த்தா இந்த சாமி சிலையை கூட சிங்கிளாக தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் பீப்புள் லைக் சாமி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த சாமிலாம் வந்துட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஸோ ஆஃப்டர் ஹேர் கட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பெரிய நெத்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தேன்.